வாங்மே மனசே பிரதிஷ்டிதா மனோ மே வாச்சி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மயேதி வேதஸ்ய மஆநீஸ்தஹ ஸ்ருதம் மே மா பிரகாசீஹி அனேனாதீதே நாஹோராத்ரான் சந்ததாமி ரிதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாமவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரமவது வக்தாரம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. முதலாவது அத்தியாயம், இரண்டாவது பகுதி, முதல் மந்திரம். தா ஏதா தேவதாஹ ஸ்ருஷ்டாஸ்மின் மகத்யர்ணவே ப்ராபதன் தம் அசனாயா பிபாசாப்யாம் அன்வவார்ஜதே தா ஏனமப்ருவன் ஆயதனம் நக பிரஜாநீஹி யஸ்மின் பிரதிஷ்டிதா அன்னம் அதாம இதி. இந்த உபனிஷத்தில் முதல் அத்தியாயத்தில் 3 பகுதிகள் அமைந்துள்ளது. அதில் முதல் பகுதியை நாம் சென்ற வகுப்பில் முடித்து இரண்டாவது செக்ஷன் முதல் மந்திரத்தையும் முடித்துள்ளோம். முதல் பகுதியினுடைய சாராம்சம் ஆத்மாவாயிதம் என்கின்ற முதல் வாக்கியத்திலேயே ஜீவ பிரம்ம ஐக்கியம், ஜெகன் மித்தியாத்துவம் முதலியவைகள் புகட்டப்பட்டு விட்டது. எப்படி என்றால், இதம் என்ற சொல் நாம் அனுபவிக்கின்ற இந்த திருஷ்ய பிரபஞ்சத்தை குறிக்கின்றது. இதம் சர்வம். இவைகள் அனைத்திற்கும் பிரம்ம என்ற ஒரு தத்துவத்தை நாம் ஆதாரமாக பார்க்கின்றோம். அகில படைப்புக்கும் எது அதிஷ்டானமாக ஆதாரமாக இருக்கின்றதோ அதை பிரம்ம அல்லது பிரம்ம தத்துவம், நிர்குண பிரம்ம என்று சொல்கின்றோம். ஆனால் உபனிஷத் இங்கு ஆத்மாவாயிதம், இந்த அனைத்திற்கும் ஆத்மா ஆதாரம் என்று ஆரம்பிப்பதிலிருந்து எந்த ஒரு தத்துவம் உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கின்றதோ அந்த பிரம்ம தத்துவமே ஆத்ம தத்துவம் என்று ஆத்ம பிரம்ம ஐக்கியமும் நமக்கு மறைமுகமாக கிடைக்கின்றது. பிறகு இவைகளெல்லாம் பிரம்மன் என்று சொல்வதிலிருந்து இவைகளை பாதை செய்து இவைகள் நீக்கப்பட்டு, எப்படி இந்த பாம்பு கயிறு என்று சொல்லும் பொழுது
கயிறானது நீக்கப்பட்டு பாம்பு மட்டும் எஞ்சி இருக்கின்றதோ அதுபோல் இந்த உலகம் பிரம்ம என்று சொல்லும் பொழுது இந்த உலகம் நிஷேதிக்கப்பட்டு பிரம்மன் மட்டும் எஞ்சி இருக்கின்றது. இவ்விதம் ஆத்மாவா இதம் என்கின்ற முதல் வாக்கியமும் இந்த உபனிஷத்தினுடைய கடைசி வாக்கியம் பிரஜானம் பிரம்ம என்ற வாக்கியமும் மகா வாக்கியம். இடையில் சிருஷ்டி, பிறகு வைராகியத்திற்கான சில கருத்துக்கள் போன்ற கருத்துக்கள் எல்லாம் வருகின்றது. இவ்விதம் முதல் பகுதியில் முதல் வாக்கியத்தில் ஆத்ம தத்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த ஆத்மா ஒன்றுதான் என்று ஆத்மஸ்வரூபமும் கூறப்பட்டு சிருஷ்டியானது பேசப்பட்டது. லோக சிருஷ்டி, 14 லோகங்கள் படைக்கப்பட்டது. இந்த உபனிஷத்தில் அந்த லோகங்களுக்கு விதவிதமான புதிய பெயர்கள் பயன்படுத்தப்பட்டது, அவ்வளவுதான். லோகத்தை தொடர்ந்து இந்த உலகம் படைக்கப்பட்டால் அதை அனுபவிக்கின்ற ஜீவன் தேவை. அந்த ஜீவ சிருஷ்டி அதை தொடர்ந்து வந்தது. இங்கு ஜீவ சிருஷ்டி தேவதா சிருஷ்டியாக கூறப்பட்டது. தேவதைகளும் ஒரு விதமான ஜீவர்கள்தான். ஆகவே உலகம் படைக்கப்பட்டது. அந்த உலகத்தை அனுபவிக்க ஜீவர்கள் தேவதைகள் எல்லாம் படைக்கப்பட்டார்கள். இவ்வளவுதான் முதல் செக்ஷனுடைய சாராம்சம். பிறகு இந்த பகுதியில், இரண்டாவது பகுதியில், இந்த ஜீவர்கள் அதாவது தேவதைகள் சம்சாரிகள் என்ற அறிமுகம். இந்த தேவதைகளெல்லாம் சம்சாரத்தில் வீழ்ந்தார்கள். இந்த சம்சாரம் என்பது ஜீவனுடைய சொரூபம் அல்ல. நம்முடைய சொரூபம் சம்சாரமாக இருந்தால் நம்ம அதை கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம், குறை சொல்ல மாட்டோம். நம்முடைய சொரூபம் அல்ல, நம்முடைய நேச்சர் அல்ல. இப்போ தலை இருக்கு, அதில் வலி வருது சில சமயங்கள்ல. தலைவலிங்கிறது நம்முடைய சொரூபம் அல்ல. சொரூபமாக இருந்தால் என்ன ஆகும்? தலை வலிக்கலினா கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், இன்னைக்கு ஏன் தலை வலிக்கல அப்படின்னு சொல்லி. ஆனால் தலை வலிச்சா ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம்? அது ஆகாது கூடாதுன்னு நீக்கிறோம். ஏன்னா அந்த வலி நம்முடைய சொரூபம் அல்ல, சில சமயம் போகும். அதே போல ஜீவனுடைய சொரூபம் சம்சாரம் அல்ல, ஜீவனுடைய சொரூபம் பிரம்மன். பிறகு ஜீவனிடம் வாய்த்தது என்னன்னா சம்சாரம். இப்ப சம்சாரம்ங்கிறது ஜீவனிடம் வந்தது. ஏதாவது வந்ததுன்னா அது நீங்கும். ஆனா என்னைக்கு வந்ததுன்னு கேட்டா அதுக்கு நமக்கு பதில் இல்லை. ஆகவே சம்சாரம்ங்கிறது அஞ்ஞானத்தை போல. அஞ்ஞானத்துக்கு ஆரம்பத்தை சொல்ல முடியாது. நமக்கு ஏதாவது விஷயத்துல அறியாமை இருக்கான்னு கேட்டா ஆமான்னு சொல்றோம். ஆனா என்னைக்கு இந்த அறியாமை தோன்றியதுன்னு கேட்டா நம்மளால பதில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா இந்த அறியாமை நீக்கத்தக்கது. அதே போலதான் ஜீவர்கள் சம்சாரிகள், சம்சாரத்தில் வீழ்ந்தார்கள் என்ற கருத்து இங்கு பேசப்படுகிறது. அந்த சம்சாரத்தை உபனிஷத் ஒவ்வொரு விதத்திலையும் விளக்கும். ஒவ்வொரு உபனிஷத்திற்குள்ளேயும் சம்சாரத்தை ஒவ்வொரு விதமா கூறுவது வழக்கம். அதனாலதான் மோக்ஷங்கிற பலனையும் உபனிஷத் ஒவ்வொரு விதத்தில் கூறும். அபயம் வை ஜனக பிராப்தோசின்னு சொல்லி, ஜனகர் நீ இந்த ஞானத்திற்கு பிறகு அபயத்தை அடைந்தாய் அப்படின்னு அபயத்தை மோட்சமா கூறும். அந்த இடத்துல சம்சாரம்ங்கிறது பயம். பிறகு ஆசைங்கிறது சம்சாரமா இருந்தா ஆசையிலிருந்து விடுதலைங்கிறது மோட்சம். இவ்விதம் சொல்லப்படும். இந்த இடத்துல உபனிஷத் சம்சாரம் என்ற கருத்தை பசி தாகம் என்ற விதத்தில் நமக்கு கூறுகின்றது. அதாவது ஜீவர்கள் பசிதாகத்தில் வீழ்ந்தார்கள். நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போம், ஒரு குழந்தை பிறக்குது, அதுக்கு பசிதாகமே இல்லைன்னு வச்சுக்கோமே, அது எப்படி இருக்கும்? அது பசிக்கிறது, அதுக்கு பசியும் கிடையாது தாகமும் கிடையாது. பிறகு எப்படி இருக்கும்னா அது முக்தனா இருக்கும். எதுக்கு அழுகும்? எதற்கு பொருளை சேர்க்கணும்? ஆனால் பசிதாகம் என்ற ஒன்று தேவதைகளை தாக்கி விட்டது. இந்த பசியை நம்ம இரண்டா பிரிச்சறோம். ஸ்தூல சரீரத்திற்கு பசி, ஸ்தூல உணவை கொடுத்து நீக்கணும். நம்முடைய சூக்ஷ்ம சரீரம் மனம் இருக்கே, அதனுடைய பசி சூக்ஷ்மமான பொருள்களை கொடுத்து நம்ம அந்த பசியை நாம் தணிக்க வேண்டும்.
ஸ்தூல சரீரத்திற்கு இருக்கிற அதே பிரின்சிபல் தான். ஸ்தூலமான பசி வரும்போது உணவை கொடுத்து நீக்கிறோம். எவ்வளவு நேரம்னா சில மணி நேரம். அதே போல சூக்ஷ்ம சரீரமான மனதிற்கு பசிங்கிறது ஆசை. மனசு நிறைஞ்சிருக்கும் போது ஆசை இருக்காது. மனதுக்கு ஒரு ஆசை வருதுன்னா மனசுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுதுன்னு அர்த்தம். பிறகு அந்த ஆசைக்கு தீனி போடுறோம். கொஞ்ச நேரம் அந்த பொருள் அது சந்தோஷம் அடையுது, மீண்டும் அந்த ஆசை வருது. ஒரு பொருள் வாங்கணுங்கிற ஆசை, அதை வாங்கி கொடுத்துட்டோம், பிறகு எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற ஒரு ஆசை. இப்படி ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்திற்கு வருகின்ற பசி தாகத்தை உபனிஷத் இங்கு சம்சாரமாக கூறுகின்றது. அப்ப மோட்சம்னா என்னன்னா பசிதாகத்திலிருந்து விடுதலை தான் மோட்சம். இங்க பசிதாகத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? சம்சாரம், அபூர்ணதா, மனதில் இருக்கின்ற அபூர்ண நிலை என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இங்கு முதல் மந்திரத்தை பார்த்தால், தா ஏதாகா தேவதாகா சிருஷ்டாகா, ஏதாகா தாகா தேவதாகா சிருஷ்டாகா. இங்கு இந்த தேவதைகள் எல்லாம் படைக்கப்பட்டு விட்டது. பிறகு என்ன ஆச்சுன்னா, தேவதைகள்லாம் நம்ம ஜீவர்கள்னு புரிந்து கொள்வோம். அஸ்மின் மகத்யர்ணவே பிராபதன். மகத்யர்ணவே என்றால் பெரிய காட்டில், சம்சார காட்டில் வீழ்ந்து விட்டு, சமுத்திரத்தில் விழுந்து விட்டது. மகத்யர்ணம்னா சம்சார கடலில் வீழ்ந்து விட்டது. பிறகு என்ன ஆச்சுன்னா, தம் அசனாயா பிபாசாபியாம் அன்வவார்ஜது. தம் அந்த தேவதைகளை ஈஸ்வரன் அசனாயா பிபாசாபியாம் பசிதாகத்துடன் இணைத்தார். இப்ப அந்த தேவதைகளுக்கு என்ன ஆச்சா, நிறைவா இருந்த மனம் தேவதைகளுக்கு இப்பொழுது குறை விட்டது. மனதுல ஒரு அபூர்ணத்துவம், நிறைவின்மை விட்டது. அதுதான் பசிதாகம். இனி பசிதாகம் வந்துட்டா, நிறைவின்மை வந்துட்டா, அடுத்தது என்னன்னா நிறைவுபடுத்துவதற்கு நம்ம செயல்படணும். ஆகவே அந்த தேவதைகள் எல்லாம் அந்த ஈஸ்வரனிடம் இப்பொழுது கேட்கின்றது. என்னவா? தா ஏனம் அப்ருவன். தாகா தேவதாகா, அந்த தேவதைகள் எல்லாம் ஏனம் ஈஸ்வரம், அந்த ஈஸ்வரனிடம் அப்ருவன் இவ்விதம் கேட்டது. என்ன கேட்டார்களா அந்த தேவதைகள், அதாவது ஜீவர்கள்? ஆயத்தனம் நக பிரஜாநீகி. ஆயத்தனம்னா ஒரு இடம். நாங்க இப்ப தேவதைகளா இருக்கோம், எங்களுக்கு பசி வந்துடுது, அதாவது சூக்ஷ்ம சரீரத்திற்குள்ள ஒரு நிறைவின்மை விட்டது. எங்களுக்கு ஒரு ஸ்தானம், இருப்பிடம் தேவை. அந்த இருப்பிடத்துல இருந்து எங்க பசியை நாங்கள் போக்கிக் கொள்ள வேண்டும். நகன எங்களுக்கு, பிரஜாநீகினா தாருங்கள். பிறகு எதற்காக நாங்க ஒரு ஆயத்தனம் கேட்கிறோம், ஒரு சரீரத்தை கேட்கிறோம். இங்க ஆயத்தனம்னா ஒரு சரீரம் வேணும்னு தேவதைகள் கேட்கின்றார்கள். இப்ப நம்ம நினைச்சு பார்க்கணும், நம்ம ஒரு பிசாசு போல இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்குவோம். இந்த ஸ்தூல சரீரம் இல்லாம நம்ம இருந்தா நம்ம என்னன்னு சொல்லுவார்கள்? பிசாசுன்னு சொல்லுவார்கள். அந்த பிசாசுக்கு சூக்ஷ்ம சரீரத்துல ஆசை இருக்கு, இந்த ஸ்தூல உலகத்தை அனுபவிக்கணும்னு ஆசை. உடனே என்ன அதுக்கு தேவைப்படும்? அதுக்கு ஒரு ஸ்தூல சரீரம் தேவை. அதுல இருந்து இந்த உலகத்தை பார்த்து மனதில் இருக்கிற அந்த ஆசையை நீக்க அது செயல்பட வேண்டும். இப்போ ஆயத்தனம்னா எங்களுக்கு ஒரு சரீரம் தேவை, இடம் தேவை. எதற்கு? எஸ்மின் பிரதிஷ்டிதா, எந்த அந்த உடலில் இருந்து கொண்டு அன்னம் அதாம இதி, உணவை நாங்கள் உட்கொள்வோமோ, உணவை நாங்கள் எடுத்து கொள்வோமோ. இப்ப மனதில் அந்த பசிதாகம் வந்தவுடன் அந்த பசிதாகத்தை நாங்கள் நீக்குவதற்காக எங்களுக்கு ஒரு ஸ்தூல உடல் தேவை. அந்த ஸ்தூல உடல்ல நாங்க இருந்து எங்களுடைய பசிதாகத்தை நாங்கள் நீக்க வேண்டும். ஒரு கதை போல உபனிஷத் சொல்லுது. நம்ம கருத்து என்ன அப்படின்னா, ஜீவர்கள் சம்சாரிகள் ஆனார்கள். ஜீவனுக்கு சம்சாரம் வந்தது. அது எப்படின்னா, அவன் படைக்கும் பொழுதே எப்படி நம்ம அஞ்ஞானத்துடன் பிறந்துள்ளோமோ அதுபோல படைத்தவுடன் சம்சாரமும் நமக்கு வந்து விட்டது. இனி அடுத்த கருத்து என்னவென்றால், அடுத்த 2 மந்திரங்களில் உபனிஷத்
மனித சரீரத்தினுடைய மேன்மையை கூற விரும்புகின்றது. நம்ம சரீரம், நமக்கு இப்போ என்ன சரீரம் இருக்கோ அதனுடைய மகத்துவத்தை கூற விரும்புகின்றது. அதுவும் எந்த விதத்தில் கூறுகின்றது என்று இப்பொழுது மந்திரத்திற்குள் சென்று பார்ப்போம். அடுத்து 2, 3 மந்திரங்கள். தாப்யக காம் ஆனயதே தா அப்ருவன் நவை நக அயம் அலம் இதி தாப்யக அஸ்வமானயதே தா அப்ருவன் நவை நக அயம் அலம் இதி தாப்யக புருஷமானயதே தா அப்ருவன் சுக்ருதம் பதேதி புருஷோ வாவ சுக்ருதம் தா அப்ரவீன் யதா ஆயதனம் பிரவிஷேதி. சம்சாரிகளாக இருக்கின்ற அந்த தேவதைகளிடம், அதாவது அவர்களுக்கு மனதில் ஒரு நிறைவின்மை, அதாவது பசிதாகம் ஏற்பட்டு விட்டது. அந்த பசிதாகத்தை நீக்கிக் கொள்ள ஒரு உடல், பிறகு உணவு அவர்களுக்கு தேவை. இப்போ எந்த உடலை அந்த தேவதைகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக முதலில் ஈஸ்வரன் என்ன செய்தாராம்? தாப்யகன அந்த தேவதைகள் முன் காம் ஆனயது, பசுவினுடைய சரீரத்தை காட்டினார். காம் ஆனயது, ஒரு பசுவினுடைய சரீரம். இப்போ நம்ம கடைக்கு போனால் ஏதாவது வாங்கணும்னா இது வாங்குறீங்களான்னு எடுத்து காட்டுற மாதிரி பகவான் இந்த பசு சரீரத்தை வச்சுக்கிறீங்களா, அதுக்குள்ளே போய் இருந்து, பசுவினுடைய சரீரத்திற்குள்ளே போய் நீங்கள் இருந்து, தேவதைகளான நீங்கள் இருந்து அது புல்லை சாப்பிட்டு பிறகு இந்த உங்களுடைய பசிதாகத்தை நீக்கிக் கொள்கிறீர்களான்னு கேட்டார். இந்த தேவதைகளெல்லாம் அந்த பசுவை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தார்கள். பசுவுக்குள்ளே போனால் எவ்வளவு தூரம் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு யோசித்து பார்த்தார்கள். தா அப்ருவன், அந்த தேவதைகள், தாகா அந்த தேவதைகள் அந்த ஈஸ்வரனிடம் சொல்கின்றார்கள், நவை நக அயம் அலம் இதி. நகன எங்களுக்கு, அயம் இந்த கோ சரீரம் இருக்கே, ந அலம் போதாது. எங்களுக்கு இருக்கிற ஆசை, மனசில் இருக்கிற பசிதாகத்தை பார்த்தா பசுவினுடைய சரீரத்திற்குள்ள போய் இருந்து அதை தீர்க்க முடியாது. ஒருத்தனுக்கு பறக்கணும்னு ஆசை இருக்கு, அவன் பசு சரீரத்தை கொடுத்தா என்ன பண்ணுவான்? அவனால் அது பண்ண முடியாதல்ல. ஆகவே எங்களுக்கு இருக்கிற ஆசையை பார்த்தா இந்த பசு சரீரம் போதாதுன்னு தோன்றுகிறது. ஆகவே நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்த இந்த பசு சரீரம் இருக்கே அது அன்ஃபிட்னு சொல்லிவிட்டார்கள். இது எங்களுக்கு உதவாது. அப்படின்னா அதில் இருந்து எங்கள் பசிதாகத்தை எங்களால் தீர்த்து கொள்ள முடியாது. உடனே என்ன பண்ணுறார் ஈஸ்வரன்? தாப்யக அஸ்வமானயது. யோசிச்சு பார்த்தார், பசு மெதுவாக நடக்குது, இவங்க கொஞ்சம் வேகமாக நடக்கணும்னு நினைக்கிறாங்களோன்னு சொல்லி அஸ்வம் குதிரையினுடைய சரீரத்தை கொண்டு நிறுத்துறார். இந்த குதிரையினுடைய அஸ்வம்னா குதிரை, ஆனயது குதிரையினுடைய சரீரத்தில் இருந்து நீங்கள் உங்களுடைய பசிதாகத்தை நீக்கிக் கொள்கிறீர்களா அப்படின்னு அந்த சூக்ஷ்மமாக இருக்கின்ற தேவதைகளிடம் குதிரை அப்படிங்கிற ஸ்தூல சரீரத்தை காட்டுகின்றார்கள். தா அப்ருவன் நவை நக அயம் அலம் இதி. இந்த அயம் அஸ்வக, இந்த குதிரையானது, நக தேவர்களான எங்களுக்கு, ந அலம் போதாது. அப்ப ஈஸ்வரன் புரிஞ்சுக்கிறார், இனி எவ்வளவு மிருக சரீரத்தை காமிச்சாலும், பறவைகள் சரீரத்தை காட்டினாலும், இவர்களுக்குள் இருக்கின்ற இந்த சம்சாரத்தை,
இதற்குள்ள இருந்து நீக்கிக் கொள்ள முடியாது, தீர்க்க முடியாதுன்னு சொல்லி இறுதியா எதை காட்டுகின்றார்? மூன்றாவது மந்திரம், தாப்யக புருஷம் ஆனயது. அந்த தேவதைகளுக்கு புருஷம், புருஷம்னா மனித சரீரம், மானுஷ சரீரம், ஆனயது மனிதனுடைய சரீரத்தை கொண்டு வந்து நிறுத்துற. இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா படைக்கிற காலத்துல நடக்கிற விஷயம். அந்த தேவதைகளுக்கு மனுஷ சரீரத்தை கொண்டு வந்து நிறுத்தின உடனே நம்ம இங்க புரிஞ்சுக்கணும், அந்த தேவதைகள் வந்து உள்ள போய் பார்க்கறாங்க, மனுஷ சரீரத்துக்குள்ளிருந்து என்னென்னலாம் பண்ணலாம், அதுக்குள்ளிருந்து எப்படியெல்லாம் நம்ம துக்கப்படலாம், சந்தோஷப்படலாம், பசிதாகத்தை நீக்கி கொள்ளலாம், இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அந்த சரீரத்துக்குள்ள போனா எப்படியெல்லாம் இந்த உலகம் இருக்குன்னு பார்த்த உடனே என்ன செய்கிறார்களா, அவர்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிடுது. புருஷம் ஆணையது. உடனே தா அப்ருவன், உடனே தேவதைகள் எல்லாம் அந்த ஈஸ்வரனிடம் கூறுகிறார்கள், சுக்ருதம் பத. சுக்ருதம் அப்படின்னா வெல் டன், நல்ல ஒரு உபாதியை எனக்கு காட்டி விட்டீர்கள். ஒரு நல்ல ப்ராடக்டை பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம், வெல் அப்படின்னு சொல்லி தானே வாங்குவோம். அதே போல மனுஷ சரீரம் வந்து எ பெஸ்ட் ப்ராடக்ட். சுக்ருதம் அப்படின்னா ரொம்ப நல்ல உடல், ரொம்ப நல்ல ப்ராடக்ட் அர்த்தம். புருஷோவாவ சுக்ருதம். புருஷோவாவ சுக்ருதம்னா அந்த தேவதைகள் வந்து மனித சரீரம்தான் நன்கு செய்யப்பட்ட சரீரம். பகவானுடைய கிரியேஷன்லேயே பெஸ்ட் கிரியேஷன் என்னன்னா மனிதனுடைய சரீரம். பகவான் இந்த உலகத்தில் ஏதோ படைச்சிருக்கார். அவர் படைக்கப்பட்ட பொருள்லேயே நல்லா படைக்கப்பட்டது என்னன்னா மனித சரீரம். இது யாருக்கு தெரியலனா மனுஷனுக்கு தான் தெரியல. அதனால தான் எவ்வளவு கம்ப்ளைண்ட், எவ்வளவு குறை, எனக்கு இது சரியில்லை, அது சரியில்லை, மூக்கு சரியில்லை, அது சரியில்லை, பகவான் கொடுத்த கலர் போதாதுன்னு கலர் பூசிக்கிறது எல்லாம். பெஸ்ட் சரீரம் பகவான் படைச்சிருக்கார். ஆனால் நமக்கு அதனுடைய வேல்யூ தெரியல. உபனிஷத் அந்த வேல்யூவை டீச் பண்ணுறதுக்கு தான் இந்த கதையெல்லாம். அதாவது பகவான் வந்து மனித சரீரத்தை செய்தவுடன் தேவதைகளெல்லாம் அதை மிக உயர்ந்தது, நன்கு படைக்கப்பட்டுள்ளது என்று ஏற்றுக்கொண்டார்கள். சுக்ருதம்ங்கிறத விட அவங்க சாட்டிஸ்ஃபைடு, தேவதைகளுக்கெல்லாம் ஒரு திருப்தி வந்தாச்சு, நல்ல சரீரத்தை எங்களுக்கு கொடுத்து விட்டீர்கள். இப்போ இத்துடன் மனித சரீரத்தினுடைய பெருமை நமக்கு புகட்டப்படுகிறது. ஒவ்வொரு உபனிஷத்துலேயும் ஒவ்வொரு விதத்தில் இந்த ஹியூமன் லைஃப்னுடைய வேல்யூ சொல்லப்படும். கேனோபனிஷத்தில் இகச்சே தவே தீத், அதாவது இங்கு தெரிந்து கொள்ளவில்லை என்றால் மகதி வினஷ்டிகி, பெரிய லாஸ், தெரிந்து கொண்டால் அத சத்தியம் அஸ்தி என்று ஒவ்வொரு உபனிஷத்தில் ஒவ்வொரு ஆங்கிளில் சொல்லப்படும். பிறகு இங்கு ஒரு விளக்க ஆசிரியர் ஏன் மனித சரீரம் உகந்ததுன்னு சொல்லப்படுதுன்னா இரண்டு முக்கிய காரணத்துக்காக. ஒன்று, மனுஷ சரீரத்தில் தான் ஒரு ஜீவன் வந்து புண்ணியத்தை சம்பாதிக்க முடியும். புண்ணிய கர்மத்தை செய்ய முடிகின்ற காரணத்தினால், புண்ணிய கர்ம ஹேதுத்வாத்னு சொல்றார். புண்ணிய கர்ம ஹேதுத்வாத்னா இது புண்ணிய கர்மத்துக்கு காரணமாக இருப்பதனால். இனி ஒன்று இருக்கு, பாப கர்ம ஹேதும் இருக்கு. பாப கர்மத்தையும் மனுஷ சரீரத்துல தான் செய்ய முடியும், பாப கர்மமும் மனித சரீரத்துல நம்ம செய்யலாம், ஆனா புண்ணிய கர்மத்தை நாம் செய்ய முடியும். பிறகு இரண்டாவது முக்கிய காரணம் மோக்ஷ ஞான ஹேதுத்வாத். இந்த சரீரம் இருக்கே அதுல மோக்ஷத்துக்குரிய ஞானத்துக்கு காரணமாக இருப்பதனால். இந்த சரீரமே ஞானம் கிடையாது, மோக்ஷ ஞான ஹேது, ஹேதுன காரணம். இந்த சரீரத்துல தான் நம்ம மோக்ஷத்துக்குரிய ஞானத்தை அடையலாம். அதாவது எந்த ஜீவனுமே அந்த சரீரத்தில் இருந்துட்டு நான் இந்த சரீரம் அல்லன்னு சொல்ல முடியாது. ஒரு நாய்க்கு நாயின்னு தெரியாது, அப்படியே தெரிஞ்சாலும் நாயின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம், ஆனால் அது அதுக்கு தெரியாது. ஆனால் மனுஷன் வந்து மனித சரீரத்தில் இருந்துட்டே அகம்னா மனுஷகன்னு சொல்லலாம், அகம் பிரம்ம, நான் பூர்ணமானவன் சொல்லலாம். அப்படி இந்த மனுஷ சரீரத்தில் தான் மோட்ச ஞானத்தை அடைய முடியும், மோட்சத்தை கொடுக்கிற ஞானத்தை அடைய முடியும். ஆகவே இந்த மனுஷ சரீரத்தை வெறும் மிருக சரீரத்தினால் அடையக்கூடிய வெறும் இன்பத்தை மட்டும் அடைஞ்சிட்டு கழித்து விடாமல்
மேலான இன்பத்திற்காக முயற்சி செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, மோட்சத்துக்கு நம்ம போகிறோமோ இல்லையோ, இந்த மனுஷ சரீரத்தில் தான் வைராகிய சுகத்தை எல்லாம் அடைய முடியும். ஒரு பொருளை அனுபவிக்கிற சுகத்தை எந்த சரீரத்தை வேணாலும் அனுபவிக்கலாம், அந்த சரீரத்தில் ஆரோக்கியம் இருந்தால் சரி. ஆனால் அந்த பொருளை தியாகம் செய்வதனால வர்ற சுகம் இருக்கே, வைராகிய சுகம், அதை மனுஷ சரீரத்தில் அடைய முடியும். அதே போல் ஞான சுகம், இதெல்லாம் நம்ம மனுஷ சரீரத்தில் அடைய முடிவதனால் உபனிஷத்து இவ்விதம் சொல்வதிலிருந்து மனித சரீரத்தின் மேன்மையை கூறுகின்றது. இனி அடுத்த கருத்து, இந்த தேவதைகளெல்லாம் இப்போ சூக்ஷ்மமாக இருக்கின்றார்கள், அவர்களுக்கு பசிதாகம் வந்து விட்டது, அவர்களுக்கு மனித சரீரம் படைக்கப்பட்டு விட்டது. இனி அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, அந்த மனித சரீரத்திற்குள் இப்ப தேவதைகள் எல்லாம் பிரவேசிக்க வேண்டும். அது அடுத்த பகுதி. தா அப்ரவீத் யதா ஆயதனம் பிரவிஷ இதி. இங்க தாகா அப்ரவீத்னா இந்த ஈஸ்வரக சக ஈஸ்வரக தாகா, அந்த தேவதைகளிடத்தில் இவ்விதம் கூறினார். நீ அடுத்த பகுதி ஈஸ்வரன் தேவதைகளிடம் கூறுகின்றார் என்னன்னா, யதா ஆயதனம் பிரவிஷ, நீங்கள் உங்களுக்குரிய இடத்துக்கு சென்று விடுங்கள். இப்போ எத்தனையோ தேவதைகள் நம்ம சென்ற இதில் பார்த்தோம், அக்னி வாயுன்னு எத்தனையோ தேவதைகள். அந்த தேவதைகளிடம் உங்களுக்குரிய இடத்தில் நீங்கள் செல்லுங்கள். அப்போ நம்ம மனித சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு இந்திரியங்களுமே ஒவ்வொரு தேவதைகள் போல. இனி அடுத்த பகுதியில் என்ன ஆகுது, அக்னி தேவன் நம்முடைய சரீரத்தில் எந்த இந்திரியத்துக்கு அபிமானி தேவதையா சென்று இருக்கின்றார், அதே போல பிராணன், இப்படி ஒவ்வொரு தேவதைகளும் நம்முடைய சரீரத்திற்குள் எந்த இந்திரியத்திற்கு அதிஷ்டான தேவதைகளாக மாறி சென்றுள்ளார்கள் அப்படிங்கிறது அடுத்த பகுதி. அப்போ நம்முடைய சரீரத்தில் எல்லா இந்திரியங்களும் இப்பொழுது பிரவேசிக்கின்றது. அப்படின்னா தேவதைகள் அந்த இந்திரிய சக்தியாக, இந்திரிய ரூபமாக, அதிஷ்டான தேவதைகளாக நம்முடைய சரீரத்திற்குள் நுழைகின்றார்கள். அதெல்லாம் நுழைஞ்சதற்கு பிறகுதான் ஒரு பூர்ண ஜீவன் ஆகின்றான். இப்போ வெறும் பாடி தனியாக இருக்குது, மனித சரீரம் தனியாக இருக்குது, இந்திரிய கூட்டங்கள் தனியாக இருக்குது, தேவதைகள் இருக்கின்றார்கள். இதெல்லாம் இப்போ ஒன்றாக போகும், ஒன்றாகி ஒரு ஜீவனாக போகின்றான். இனி அடுத்து 4வது மந்திரத்தில் அந்தந்த தேவதைகள் சரீரத்தில் அவரவர்களுக்குரிய இந்திரிய ஸ்தானத்தில் அந்த இந்திரிய தேவதைகளாக செல்கின்றார்கள். 4வது மந்திரம். அக்னிர் வாக் பூத்வா முகம் ப்ராவிஷதே வாயுः பிராணோ பூத்வா நாசிகே ப்ராவிஷதே ஆதித்யச்சக்ஷுர்பூத்வா அக்ஷினீ ப்ராவிஷதே திசஸ்ரோத்ரம் பூத்வா கர்ணௌ ப்ராவிஷன் ஓஷதி வனஸ்பதயः லோமானி பூத்வா த்வச்சம் ப்ராவிஷன் சந்திரமா மனோ பூத்வா ஹ்ருதயம் ப்ராவிஷதே மிருத்யுர் அபானோ பூத்வா நாபிம் ப்ராவிஷதே ஆபோ ரேதோ பூத்வா சிஷ்ணம் ப்ராவிஷன். இங்கு படிக்கப்பட்ட தேவதைகள் முதல் பகுதியில் நாம் ஏற்கனவே பார்த்ததுதான். அந்தந்த தேவதைகள்
அந்தந்த இந்திரியத்திற்கு அதிஷ்டான ரூப தேவதைகளாக மாறி இடத்திற்கு செல்கின்றார்கள். அக்னிஹி வாக் பூத்வா முகம் பிராவிஷத். அக்னி தேவன் வாக் பூத்வான வாக் அபிமானி தேவதையாக மாறி, வாக் அபிமானி தேவதையாக மாறி முகம் பிராவிஷத், நம்முடைய முகம் கோலகமான வாயுக்குள் நுழைகின்றார். அந்த இடத்துக்கு அவர் அதிஷ்டான தேவதையா இருக்கின்றார். வாயுகு பிராணோ பூத்வா நாசிகே பிராவிஷத். வாயு தேவன் பிராண தேவனாக மாறி நாசிகம்னா 2 மூக்கு துவாரங்களுக்குள் சென்று இருக்கின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ அந்த சரீரம் பேச ஆரம்பிக்குது, மூச்சு விட ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். வெறும் ஒரு பொம்மையை போல சரீரத்தை பண்ணி பண்ணி காமிச்சார். நம்ம போன எந்த மாடல் வேணும்னு கேட்டுற மாதிரி பசு மாடல் வேண்டாம், அஸ்வ மாடல் வேண்டான்னு விட்டாச்சு. இப்போ மனுஷனுடைய மாடலை தான் தேவதைகள் கேட்டார்கள். அந்த மனிதனுடைய மாடல் கொடுத்தாச்சு, அது அசைவின்றி இருக்கின்றது. இப்போ தேவதைகள் அந்தந்த கோலகத்தில் சென்று இருந்து அது உணர்வூட்டி செயல்பட ஆரம்பிக்கின்றது. ஆதித்யக சக்ஷுர் பூத்வா. ஆதித்யன் சூரிய தேவன் கண் இந்திரிய தேவதையாக, கண்ணுக்குரிய தேவதையாக மாறி அக்ஷினி பிராவிஷது. 2 கண், நம்ம ஸ்தூலமான கண்கள் இருக்கு, அது கோலகம், அதில் பிரவேசம் செய்தார். அதே போலதான் இனி ஏற்கனவே பார்த்த ஒவ்வொரு தேவதைகள். திசக ஸ்ரோத்ரம் பூத்வா கர்ணௌ பிராவிஷன். திக் தேவதைகள் காது இந்திரியங்களாக மாறி 2 காதுகளுக்குள் சென்றார்கள். ஓஷதி வனஸ்பதையக. ஓஷதி வனஸ்பதைய தேவதைகள். ஓஷதி வனஸ்பதையக அப்படின்னா பூமியில வாழ்கின்ற மரஞ்செடி கொடிகள். அதற்குரிய தேவதைகள் லோமானி பூத்வா, ரோமங்கள், உடலில் இருக்கின்ற ரோமங்களுக்கான அதிஷ்டான தேவதையாக மாறி துவச்சம் பிராவிஷன், நம்முடைய தோல் தொட்டு உணரக்கூடிய சக்தியாக மாறினார். சந்திரமா மனோபூத்வா ஹிருதயம் பிராவிஷத். சந்திரன், சந்திரதேவன் மனமாக மாறி ஹிருதயம்ங்கிற கோலகத்தில் செல்கின்றார். மிருத்யுகு அபானோ பூத்வா நாபிம் பிராவிஷது. மிருத்யு தேவன் அபானனாக மாறி நாபி பிரதேசத்திற்கும். ஆபக நீர் தேவதை, ஜல தேவதை ரேதோ பூத்வா மனித விந்துவாக மாறி சிஷ்ணம் சிறுநீர் கழிக்கும் இடத்தில் பிராவிஷன் நுழைந்தார்கள். இதனுடைய சாராம்சம் என்னன்னா, இப்பொழுது மனித சரீரம் உணர்வு மயமாக்கப்பட்டு விட்டது. காரணம், எல்லா இந்திரியங்களும் அந்தந்த ஸ்தானத்துக்கு சென்று விட்டது. ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் அதிஷ்டான தேவதைகள் இருக்கின்றார்கள். அந்த தேவதைகளெல்லாம் இப்போ என்ன செய்தார்கள், அந்தந்த இந்திரியத்துக்கு அதிஷ்டான தேவதைகளாக மாறி அவரவர்கள் இடத்துல சென்று அமர்ந்தார்கள். ஒவ்வொரு தேவதையும் அவங்களுக்குரிய இடத்துல போய் அமர்ந்தார்கள். மாறி அமரல. மாறி அமர்ந்தா அவங்களுக்கு சக்தி இருக்காது. இப்போ சக்ஷுர் தேவதைக்கு சூரியன் தான் சக்ஷு தேவதையா கண்ணில் அமர்றார். அதனால தான் நம்ம பார்க்க முடிகின்றது. அப்படி நடக்கின்றது. இனி அடுத்த பகுதியில் என்னுடைய சாராம்சம் இந்த சம்சாரத்தினுடைய சொரூபம். இந்த சம்சாரம் அப்படிங்கிறது மித்யா என்ற கருத்து மறைமுகமாக புகட்டப்படுகிறது. உபனிஷத் நேர்முகமாக சொன்னாலே புரியாது. இனி அதில் மறைமுகமாக வேற நமக்கு சொல்லுது. இந்த சம்சாரம் அப்படிங்கிறது மித்யா. அது எப்படின்னா, இந்த பசிதாகம் அப்படிங்கிறது தேவதைகளோட பொருத்தப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம கற்பனை பண்ணுறோம், பசிதாகமே பகவானிடம் இப்போ பேசுது. நீங்கள் என்னை போய் தேவதையோட பொருத்தி விட்டீர்கள், என்னை கொஞ்சம் தனியாக விட்டு பாருங்க அப்படின்னு கேட்குது. உடனே பகவான் சொல்கிறார், உன்னால் தனியாக இருக்க முடியாது, நீ யாரையாவது சார்ந்து தான் இருக்க முடியும். அதாவது நான் இங்கே இருக்கேன், பசியை மட்டும் கிச்சனுக்கு அனுப்புகிறேன்னு அனுப்ப முடியுமோ? முடியாது. பசிதாகம் அப்படிங்கிறது நம்முடன் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தர்மம். அப்படி இங்கு அந்த கருத்து சொல்லப்படுகிறது. இந்த பசிதாகம்ங்கிறது தனியாக நிற்க முடியாது, ஏதாவது ஒரு வஸ்துவை சார்ந்து தான் இருக்க முடியும். இப்போ இதிலிருந்து எப்படி சம்சாரம் மித்தியான்னு சொல்லப்படுதுன்னா,
இப்ப எந்த ஒன்று சார்ந்திருக்கின்றதோ அதற்கு ஸ்வத சத்தா கிடையாது. ஒன்று உன்னை சார்ந்துதான் இருக்க முடியும்னா அதுக்கு இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. அப்போ சம்சாரம் பசிதாகம்ங்கிறது தனித்து நிற்க முடியாது அப்படின்னா அது ஒரு தர்மம். தர்மம் தர்மியத்தான் சார்ந்திருக்கும். ஆகவே சம்சாரம் அப்படிங்கிறது நமக்கு ஜீவனிடம் வந்த ஒரு தர்மமே தவிர ஜீவனுடைய சொரூபம் அல்ல. இப்ப நம்ம ஸ்தூல சரீரம் தான் நாம்னு நினைச்சா இந்த ஸ்தூல சரீர தலை இல்லாம நம்ம இருக்க முடியாது. அப்படி சம்சாரம் இல்லாம ஒரு ஜீவன் இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. சம்சாரம்ங்கிறது ஜீவனிடம் வந்து விட்டது, அவ்வளவுதான். அது சார்ந்திருப்பது, அது ஒரு தர்மம். அந்த கருத்து இங்கு இந்த மாதிரி சொல்லப்படுது. பசிதாகம் ஈஸ்வரனிடம் வேண்டியதான். எனக்கு ஒரு இடம் கொடு, எல்லா தேவதைகளுக்கும் ஒரு இடம் கொடுக்கிறீர்களே, பசிதாகமாக ஆன எங்களுக்கு ஒரு இடம் வேணும்னு கேட்ட உடனே ஈஸ்வரன் அந்த பசிதாகத்திடம் கூறுகின்றார், உங்களுக்கு நான் தனி இடத்தை கொடுக்க முடியாது, நீங்க தனியா நிற்க முடியாது, இந்த தேவதைகளிடமே நீங்கள் இருங்கள். அந்த தேவதைகள் இடம் இருந்து கொண்டு அவர்களுக்கு ஹவிஸ் கொடுக்கும் பொழுது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற கருத்து இந்த இறுதி மந்திரத்தில் வருகின்றது. இப்ப 5வது மந்திரத்தினுடைய மைய கருத்து என்னன்னா, பசிதாகம் என்கின்ற சம்சாரம் தர்மம், அது தர்மி அல்ல, அது ஜீவனுடைய சொரூபம் அல்ல, அது தனித்து இயங்க முடியாது, தேவதைகளுடன் அது சேர்ந்தே இருக்கும். அதனால நம்முடைய இந்திரியத்துக்கு என்னைக்குமே பசிதாக இருந்துட்டே இருக்கு. அது ஒரே ஒரு எக்ஸெப்ஷன், ஞானம் வந்தாதான் அது பசிதாகம் இல்லாமல் இருக்கும். ஞானம் வர்ற வரைக்கும் ஏதாவது ஒரு பொருள் மீது கண் ஆசைப்படும், காது ஆசைப்படும், அல்லது நுகரணுங்கிற ஆசை இருக்கும். இந்த இந்திரியத்துக்கு உணவு கொடுத்துட்டு தான் இருக்கணும். இந்திரியத்துக்கு உணவு கொடுக்கல அப்படின்னா ஒருத்தனை மூக்க பிடிச்ச எப்படி அவன் திணறுவான், அது போல மனுஷன் திணற ஆரம்பிக்கிறான். அதனுடைய எக்ஸ்பிரஷன் தான் விதவிதமான துக்கங்கள் எல்லாம். இனி 5வது மந்திரம். தம் அசனாயா பிபாசே அப்ரூதாம் ஆவாப்யாம் அபிப்ரஜாநீஹீதி தே அப்ரவீத் ஏதாசு ஏவ வாம் தேவதாசோ ஆபஜானி ஏதாசோ பாகின்யௌ கரோமீதி தஸ்மாத் யஸ்மை கஸ்மை ச தேவதாயை ஹவிர்க்ருஹ்யதே பாகின்யௌ ஏவ அஸ்யாம் அசனாயா பிபாசே பவதஹ. தம் அசனாயா பிபாசே அப்ரூதாம். தம் ஈஸ்வரம், அந்த ஈஸ்வரனிடத்தில் அசனாயா பிபாசே. இங்க சப்ஜெக்ட் அசனாயா பிபாசே தான். பசி தாகம் தான். பிபாசான தாகம், அசனாயான பசி. இந்த பசி தாகம் அப்ரூதாம் கேட்டது. அந்த ஈஸ்வரனிடத்துல போய் கேட்டதாம். என்ன வேணும்னா, ஆவாபியாம் எங்களுக்கு அபிப்ரஜாநீஹி இதி. அபிப்ரஜாநீகினா அதாவது எங்களுக்கும் ஒரு இடம் கொடுக்கிற மாதிரி கொஞ்சம் யோசிங்களே அப்படின்னு அர்த்தம். எங்களுக்கும் ஒரு இடம் தருவதற்கு ஆலோசனை செய்யுங்கள். இப்போ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டீங்க, ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஒவ்வொரு இடம் கொடுத்துட்டீர்கள். பசிதாகமாக இருக்கிற எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும். தே அப்ரவீத், அவர்களிடத்தில், தேனா பசிதாகமாக இருக்கின்ற அவர்களிடத்தில் அந்த ஈஸ்வரன் பேசுகின்றார். என்னன்னா,
ஏதாசு ஏவ வாம் தேவதாசு, வாம்னா உங்கள் இருவரை, ஏதாசு தேவதாசு ஆபஜாமி, இந்த எல்லா தேவதைகளுக்குள்ளேயே உங்களுக்கு இடம் கொடுக்கின்றேன். பசிதாகமாக இருக்கின்ற உங்களுக்கு தேவதைகளுக்கு அப்பாற்பட்டு தனியா இடம் கொடுக்கல, அவர்களுக்குள்ளேயே நான் உங்களுக்கு இடம் கொடுக்கின்றேன். சரி, ஏதாசு பாகின்யௌ கரோமி, பாகின்யௌனா பார்ட், அங்கம், இந்த தேவதைகளினுடைய அங்கத்தை போல், கரோமினா உங்களை நான் ஆக்கி விடுகின்றேன். அப்படின்னா அந்த தேவதைகளிடத்திலேயே நீங்கள் எப்பொழுதும் குடிகொண்டு இருப்பீர்கள். அதனாலதான் இந்திரிய பசி இருக்கே, அது ஆறவே ஆறாது. ஒரு பசி விட்டா இனி ஒன்று, கண்ணு விட்டா காது, காது விட்டா வாய். சில பேர்த்துக்கு எல்லாம் சேர்ந்தாப்புல இருக்கும், கண்ணு டிவியை பார்த்துட்டு இருக்கும், வாய் இது பண்ணிட்டு இருக்கும், காது ஏதாவது பண்ணிட்டு இருக்கும், எல்லாம் அட் அ டைம் டுகெதர் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பசி. அப்படி எல்லா இந்திரியங்களுக்குள்ளும் நீங்கள் ஒரு ஒரு பாகின்யம்னா ஒரு ஷேர் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். என்ன ஷேர்னா அவர்களிடத்தில் நீங்கள் இருப்பீர்கள். இப்போ இதனுடைய சாராம்சம், சம்சாரம் என்கின்ற பசிதாகம் தனித்து இயங்காது, இந்திரியத்திற்குள்ளதான் இருக்கும், ஜீவனிடத்தில் வந்து செல்கின்ற ஒரு தர்மம். பிறகு என்ன சொல்கின்றார், தஸ்மாத், நீங்கள் எல்லா தேவதைகளுக்குள் ஒரு அங்கமாக இருப்பதனால், எஸ்மை கஸ்மை ச தேவதாயை ஹவிஹி கிரஹ்யதே, இந்த தேவதைகளுக்கு ஏதாவது உணவு கொடுத்தா உண்மையிலேயே அது உங்களுக்கு தான் கொடுக்கப்படுகின்றது. ஹவிஹி கிரஹ்யதேனா, தேவதைகளுக்கு உணவு கொடுக்கப்படும் பொழுது, தேவதைகள் உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது, பாகின்யௌ ஏவ அஸ்யாம் அசனாயா பிபாசே பவதஹ, அதை அனுபவிக்கிறதே அந்த பசிதாகம்தான். அதனால தான் நம்ம கண்ணு வழியா ரூபத்தை கொடுக்குறோம், காது வழியா இசையை கொடுக்குறோம், சப்தத்தை கொடுக்குறோம், மூக்கு வழியா வாசனையை கொடுக்குறோம். உடனே என்ன ஆகுதுன்னா அந்த பசிதாகத்துக்கு ஒரு சாந்தி கிடைக்குது. இவ்வளவு நேரம் பசியா இருந்தேன், இந்த உணவு போன உடனே இப்பொழுது சாந்தத்துடன் இருக்கின்றேன்னு சொல்றோம் அல்லவா. அதனுடைய அர்த்தம் என்ன, இந்த பசிதாகம்தான் அந்த உணவை எடுத்து கொள்கின்றது. இதெல்லாம் என்னன்னா உபனிஷத் சொல்ற விதம். இந்த முழு உபனிஷத்துலேயே எதுவுமே நேராக வராது, எல்லாம் ஒரு கதை போல சுற்றி வளைச்சி தான் வரும். சாரம் என்னங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இந்த மந்திரத்தினுடைய சாராம்சம், சம்சாரக மித்யா தர்மத்வாத். சம்சாரங்கிறது மித்யா, எது ஒரு தர்மமாக இருக்கோ அது தர்மியை சார்ந்து இருக்கணும். தர்மி இருக்கலாம், அந்த தர்மம் இல்லாமல் இருக்கலாம். அப்படி சம்சாரம் மித்யா. இதை புரிஞ்சுக்காததுனால தான் சில பேர் என்ன நினைக்கின்றார்கள், மனம் மைனஸ் சம்சாரம்ங்கிறது இல்லை, அதனால சம்சாரத்தை நீக்கணும்னா மனசையே அழிக்கணும், மனோநாசம் பண்ணணும். காரணம் என்ன, மனசு இருக்கிற வரைக்கும் சம்சாரம், இந்த உடல் இருக்கிற வரைக்கும் சம்சாரம். இப்போ மோட்சத்தை அடையணும்னா விதேக முக்தி தான் மோட்சம், மரணம் தான் மோட்சம்னு அஞ்ஞானிகள் நினைச்சா பரவாயில்ல, பெரிய பெரிய தத்துவவாதிகள் அதிகமாக சிந்திச்சு அவர்களுடைய முடிவு ஜீவன் முக்தி இல்லை. இதற்கெல்லாம் என்ன காரணம்னா இந்த சம்சாரம்ங்கிறது ஒரு தர்மம்னு புரிந்து கொள்ளவில்லை. சரீரமே சம்சாரம்னு நினைக்கின்றார்கள், மனமே சம்சாரம்னு நினைக்கின்றார்கள். அதனாலதான் மனசு எப்போ தொலையுமோ, உடல் எப்போ தொலையுமோன்னெல்லாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல, உடல் மனம் சம்சாரம் அல்ல, அதற்குள்ள சம்சாரம் வந்துட்டு போகுது. அது இருக்கிறது காரணம் என்னன்னா அஜ்ஞானம். அஜ்ஞானம் நீங்கினால் சம்சாரம் நீங்கிவிடும். இத்துடன் இரண்டாவது பகுதி முடிவடைகின்றது. இதில் நமக்கு 3 சாப்டர். அதில் முதல் சாப்டரில் 3 செக்ஷன். அதில் முதல் செக்ஷன் ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானத்தை நம்ம உபோத்காதம், இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். பிறகு லோக சிருஷ்டி, தேவதா சிருஷ்டி. அதாவது தேவதைகள் படைக்கப்பட்டாச்சு, லோகம் படைக்கப்பட்டாச்சு. அந்த தேவதைகளுக்கு சம்சாரம் வந்தது அப்படிங்கிறது இரண்டாவது செக்ஷனுடைய சாராம்சம். பசிதாகம்ங்கிற சம்சாரம் விட்டது. இப்போ உலகம் இருக்கு, உடல் இருக்கு, உடலுக்குள்ள தேவதைகள் எல்லாம் அந்தந்த பார்ட்டில் போயாச்சு, பசிதாகம் வந்தாச்சு. இனி அடுத்தது என்ன வேணும்னா, பசிதாகம் வந்ததுக்கப்புறம் உணவு வேணுமே. ஆகவே அடுத்த செக்ஷன், மூன்றாவது செக்ஷன் உணவு அன்ன சிருஷ்டியில் ஆரம்பம் ஆகின்றது.
இனி நம்ம மூன்றாவது பகுதிக்கு போறோம். முதல் அத்தியாயத்துல மூன்றாவது செக்ஷன், முதல் மந்திரம். ச ஈக்ஷத இமேன்னு லோகாஸ்ச லோகபாலாஸ்ச அன்னம் ஏப்யஹ ஸ்ருஜா இதி. இந்த மூன்றாவது செக்ஷனுடைய சாராம்சம் என்னன்னு பார்த்துட்டு உள்ள போவோம். இங்கு பேசுகின்ற முதல் கருத்து அன்ன சிருஷ்டி. ஃபர்ஸ்ட் டாபிக் அன்ன சிருஷ்டி, உணவு படைக்கப்படுகிறது. வேற விஷயத்துல சொல்லணும்னா விஷய சிருஷ்டி அல்லது போக்ய சிருஷ்டி. போக்ய சிருஷ்டி அல்லது விஷய சிருஷ்டி, இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக். அதற்கு அடுத்த டாபிக் அபவாதம். இந்த பிரபஞ்சம் மித்தியா அப்படிங்கிற கருத்து அபவாதம். பிறகு ஈஸ்வர பிரவேசக. பிரவேச சுருதி நம்ம பல உபநிஷத்துல பார்த்துருக்கோம். தைத்திரியோபனிஷத்துல எல்லாம் தத் சிருஷ்டுவா ததேவ ஆணு பிரவேசத்து, அதற்குள் நுழைந்தார். அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். பிரவேச சிருஷ்டி. பிரவேச சிருஷ்டி அப்படின்னா இந்த உடல் இயற்கையிலேயே ஜடமா இருக்கு, ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் உள்ள வந்தாதான் இது உணர்வு மயமாகி ஒரு போக்தாவாக மாற முடியும். அது பிறகு இறுதியில ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம் அன்ன சிருஷ்டி, பிறகு அபவாதத்துக்கு முன்னாடி ஆத்ம ஞானம் வருது, பிரவேசம்ங்கிற கருத்து, அதெல்லாம் அந்த மந்திரத்தில் வரும்போது பார்ப்போம். பிறகு ஆத்ம ஞானம். இப்போ இந்த செக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா மீண்டும் சிருஷ்டி டாபிக், முடிவு ஆத்ம ஞானத்துடன், ஆத்ம ஞானத்துடன் ஞான பலத்துடன் முடிவடைய போகிறது. அதனால முதல் சாப்டர்லயே ஆரம்பம் முடிவும், ஆரம்பம் ஆத்ம ஞானம், முடிவும் ஆத்ம ஞானம். அடுத்த செக்ஷன் பூரா வைராகியத்திற்காக, ஜீவன் எப்படியெல்லாம் சம்சாரியா இருக்கிறாங்கிற வைராகியம். மூணாவது சாப்டர் மீண்டும் மகா வாக்கிய விசாரம், பிறகு முடிவுரை. இனி இந்த மந்திரத்திற்குள் செல்வோம். சக ஈக்ஷத. சக ஈஸ்வரக ஈக்ஷத. அந்த ஈஸ்வரன் இப்பொழுது சிந்தித்தார். அவர் என்ன நினைச்சாராம்? இமேனு லோகாஹா லோக பாலாஸ்ச. இந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு ஒரு வார்த்தையை சேர்த்திக்கணும். சிருஷ்டாஹா, அதாவது இறைவன் நினைக்கிறாராம், லோகாஹா சிருஷ்டாஹா மயா, என்னால் இந்த உலகம் படைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு நினைக்கிறாராம். நினைச்சு பார்க்கிறார். லோக பாலாகா, இந்த உலகத்தை கண்காணிக்க லோக பாலர்கள், அதாவது தேவதைகள். லோக பாலர்கள்னா தேவதைகள், தேவதைகள் அல்லது ஜீவர்கள். சிருஷ்டாகா, லோக பாலாகா அன்னம்னு சேர்ந்து படிச்சிடக்கூடாது, அதோட ஒரு ஃபுல் ஸ்டாப். லோக பாலாஸ்ச சிருஷ்டாகா மயா, ஈஸ்வரனாகிய என்னால் உலகமும் இந்த உலகத்தை பாதுகாக்கின்ற தேவதைகளும் படைக்கப்பட்டு விட்டது. அதை நினைச்சு பார்க்குற, நான் என்ன பண்ணியிருக்கேன் ஏற்கனவே, நான் உலகத்தை படைச்சேன், 14 லோகங்களை படைச்சேன், பிறகு தேவதைகளை எல்லாம் படைத்து விட்டேன். இன்னும் சுருக்கமாக சொன்னால் லோக சிருஷ்டி ஓவர், படைக்கப்பட்ட உலகம் முடிஞ்சது. இனி போக்திரு சிருஷ்டி, அதுவும் ஓவர். போக்திரு சிருஷ்டினா ஜீவர்கள் தேவதைகள் படைக்கப்பட்டு விட்டார். இனி வெறும் உலகம் இருந்து பிரயோஜனம் இல்லையே. பிறகு என்ன வேணும்னா இந்த ஜீவர்கள் உட்கொள்கின்ற உணவு படைக்கப்பட வேண்டும். அதுதான் அக்ரிகல்ச்சர்னு சொல்றோம். அக்ரிகல்ச்சர்னு என்ன அர்த்தம்? படைக்கப்பட்ட இந்த உலகத்திலிருந்து உணவை நாம் உற்பத்தி செய்ய வேண்டும். அந்த உணவை நம்ம தயாரிக்க வேண்டும். இப்போ உலகத்தை உணவாக மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம சாப்பிட முடியும். வெறும் அப்படியே போய் நம்ம சாப்பிட்டு வந்துட முடியாது. அது உணவாக மாற்றப்பட வேண்டும். உடனே அதை நினைக்கிறாராம், இந்த ஜீவர்களுக்கு நான் இப்பொழுது உணவை சிருஷ்டிக்க வேண்டும். அன்னம் ஏப்யக சிருஜா இதி.
சிருஜான சிருஜை அகம் நான், ஏபியக இந்த தேவதைகளுக்கு, இந்த லோக பாலர்களுக்கு அன்னம் சிருஜே சிருஜை நான் இப்பொழுது உணவை படைப்பேனாக அப்படின்னு நினைச்சாராம். இனி அன்ன சிருஷ்டி, உணவை படைப்பேனாக அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் நினைச்சா உடனே நடந்துடும். அது பகவானுக்கு மட்டும்தான், நம்மெல்லாம் அப்படி அல்ல. சில பேர் சொல்லுவோம் நீ என்ன நினைச்சா நடந்துடும் அப்படின்னு சொல்லுவோம். அது கிடையாது. அந்த நேரத்தில் அவர் நினைச்சா நடக்கலாம், ஆனால் எல்லா நேரம் நினைச்சா நடக்கிறது பகவானுக்கு தான். பகவான் நினைச்சாரா நான் அன்னத்தை படைப்பேனாக, உடனே கான்டெம்ப்ளேட் பண்ணார். பஞ்சபூதத்தை எடுத்துட்டு பஞ்சபூதத்திலிருந்து உணவை நான் படைப்பேனாக அப்படின்னு நினைத்தார். உணவு தோன்றியது. அது அடுத்த பகுதி, இரண்டாவது மந்திரம். சக அபக அப்யதபத் தாப்யக அபிதப்தாப்யக மூர்த்திரஜாயத யா வை சா மூர்த்திஹி அஜாயத அன்னம் வை தத். இந்த மந்திரத்திலேயே அன்ன சிருஷ்டி முடிவடைகிறது. அன்னம் தோன்றி விட்டது. எப்படி தோன்றியதா? சக அபக அப்யதபத். இங்கு அபக அப்படின்னு ஒரு சொல்ல இருக்கு. சகன சக ஈஸ்வரக, அபக அப்படின்னா தண்ணீரை அப்படின்னு அர்த்தம். இங்கு தண்ணீரை அப்படிங்கிறது பஞ்சபூதானின்னு அர்த்தம். 5 பூதங்களை குறித்து அப்யதபத் ஆலோசனை செய்தார். பஞ்சபூதங்களை குறித்து ஆலோசனை செய்து தாப்யக அந்த பஞ்ச ஸ்தூல பூதங்களிலிருந்து அபிதப்தாப்யக அந்த ஆலோசிக்கப்பட்ட சிந்திக்கப்பட்ட அந்த 5 பூதங்களிடமிருந்து மூர்த்திகி அஜாயத. மூர்த்தினா இந்த இடத்துல உணவு தோன்றியது. மூர்த்திய ஃபார்ம், மூர்த்தி அஜாயத. பிறகு உபனிஷத் அதை தெளிவுபடுத்துகிறது. யாவை சா மூர்த்திகி அஜாயத, எந்த ஒரு பிண்டம் எந்த ஒரு ஃபார்ம் தோன்றியதோ அன்னம் வைத்தது, அதுதான் உணவு. இப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இந்த இடத்துல விதவிதமான ஜீவர்கள் தோன்றிவிட்டார்கள். அந்தந்த ஜீவர்களுக்கு தகுந்த உணவும் தோன்றிவிட்டது. இதை கொஞ்சம் ஆழ்ந்து புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு சாப்பாடு கிடைக்குமோங்கிற பயம் போயிடும். அது போகணும். எல்லாத்துக்கும் அதுதானே ஒரு பயம். சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு ஒரு பயம் எல்லாத்துக்கும். இதில் என்ன கருத்துன்னா, பகவான் நம்மைய படைச்சார்னா உடனே நமக்கு சாப்பாடையும் சேர்ந்து படைச்சு தான் நம்ம படைக்க முடியும். நமக்கு எவ்வளவு பிராரப்தமோ அந்த பிராரப்தத்தில் எவ்வளவு நம்ம சாப்பிடுவோமோ அதையும் பகவான் படைச்சிருவார். அந்த கவலை நமக்கு வேண்டாம். அதை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம தர்மத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி உணவை தேட மாட்டோம். நம்ம இவ்வளவு காலம் வாழணும்னு இருந்துச்சுன்னா, அவ்வளவு பிராரப்தம் நமக்கு இருந்துச்சுன்னா, யார் உணவை யார் படைச்சு கொடுக்கணும்? பகவான் தான். அது இங்கு சொல்லப்படுகிறது. அந்தந்த ஜீவர்கள் அந்தந்த காலம் வரை வாழ எவ்வளவு உணவு தேவையோ அந்த உணவு படைக்கப்பட்டு விட்டது. அது உணவும் படைக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். உணவை படைச்சிட்டார், ஜீவனை படைச்சிட்டார். இப்போ ஜீவனை படைச்சு உணவு படைக்கலைன்னா என்ன ஆகும்னா எவ்வளவு நேரம் ஜீவன் இருக்க முடியும்? அப்போ பகவானுடைய படைப்பில் படைப்பார், கொஞ்ச நேரம் இருந்துட்டு அந்த ஜீவன் போயிடுவான். அப்புறம் எதுக்கு படைக்கணும்? படைச்சு ஒரு ஜீவன் கொஞ்ச நாள் வாழணும்னா அவனுக்கு உணவு தேவை. இதை கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தோம் அப்படின்னா, நமக்குள்ள பசி வந்தாச்சு, விஷயம் வேணுங்கிற ஆசை வந்தாச்சு, ஆசைக்குரிய பொருளும் படைக்கப்பட்டு விடும். அது சொல்வார்கள், நமக்கு ஒரு ஆசை வந்தாவே அந்த ஆசைக்குரிய பொருள் முன்னாடி நிற்குமா. அந்த பொருள் நின்னதுனால ஆசை வந்துச்சா, ஆசை வந்ததுனால பொருள் வந்துச்சான்னா உண்மையிலேயே ஆசை வந்ததுனால தான் பொருள் வந்திருக்கு. நம்ம நினைக்கிற அந்த பொருளை பார்த்த உடனே ஆசைப்பட்டோம்னு. ஆனால் இன்டைரக்டாக என்ன நடந்திருக்குன்னா, அந்த பொருளை பற்றிய சட்டில்
டிசையர் உள்ள வந்த உடனே பொருளை வந்து பகவான் கொண்டு வந்து நிறுத்துறார். நீ அதை வச்சு வைராகியத்தை அடையவையோ அனுபவிப்பியோ அது நம்ம கையில், அது வேற விஷயம். ஆனால் ஆசைன்னு ஒன்று நமக்கு வந்ததுனால தான் அந்த பொருள் நமக்கு வருது. அது ஒரு சுவாமி சொல்லுவார், ஒருவர் வந்து பணம் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னாராம். ஏதோ குகையிலிருந்து தவம் பண்ணிட்டு இருந்தார். இவ்வளவு பணம் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அவருக்கு வருத்தம் வந்துட்டு தான், நான் இப்படி ஒருத்தர் வந்து கொடுக்குறாருன்னு சொல்கிறேன்னா நான் உள்ளே ஏதோ ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். இவ்வளோ தூரம் வந்து சும்மா இருக்கிற என்ன பிடிச்சி இவ்வளவு கொடுக்கிறாருன்னு அவருக்குள்ள ஒரு ஆசை வந்திருக்குன்னா எனக்குள்ள ஆசை வந்திருக்கு. அப்படி ஆசை வந்தவுடன் அன்னமும் வந்து விட்டது. மேலும் அடுத்த வகுப்பில் தொடர்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.